தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்சு பண்ணு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே சூப்பராக அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிளகு தக்காளியை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெந்தயம், கடுகு, ஜீரகம். இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ அது கூட ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை இப்போ நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அருமையான மிளகு தக்காளி கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஜம்முன்னு இருக்கும். நல்லா சுடு சாதத்து கூட நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. இப்போ நான் மிளகு தக்காளி கீரைக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகு, வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நான் வதக்கி விட்டுக்கிறேன். கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ நான் பாலக்கீரை எடுத்திருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கிட்டு அலசி எடுத்துருக்கேன், தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கீரை நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஓரளவுக்கு. சிம்மில் போட்டுட்டு நான் ஒரு 2 முட்டை உடச்சி எடுத்துருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு, கீரைக்கு உப்பு போட்டிருக்கோம், இப்போ முட்டைக்கு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம கிண்டிக்கிறலாம். முட்டை ஓரளவுக்கு நமக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க. ரொம்பவும் ட்ரையாக வதக்கிடக்கூடாது, அப்போ நமக்கு கீரையோட முட்டையும் கீரையும் நல்லா ஒன்றா சேரணும். அப்போ அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா முட்டையும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டில் இறக்க போடுறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையாக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியான பாலக்கீரைங்க. நல்லா முட்டையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது புளிக்குழம்புக்கு நல்ல கீரை பொரியல் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கீரைனாலே எப்பயுமே சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நல்லா புளிக்குழம்புக்கு சைடிஷ் அந்த மாதிரி ஒரு முட்டை பொரியலும் கீரையும் இந்த மாதிரி சேர்ந்து செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, கீரை முட்டை பொரியலும். அப்படியே நம்ம சுடு சாத்து மேலே கூட அப்படியே வச்சு சுட சுட சாதமும் கீரையும் இந்த பொரியலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்குங்க. அருமையான இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மிளகு தக்காளி வத்தலும் கத்திரிக்காய் புளிக்குழம்பும் பாலக்கீரை பொரியலும் பார்த்துருக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரெண்டுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.